தந்தையே உம்மை ஆராதிக்கின்றோம். வாழ்வை உமக்கே அளிக்கின்றோம். உம்மை அன்பு செய்கின்றோம். இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம். வாழ்வை உமக்கே அளிக்கின்றோம். உம்மை அன்பு செய்கின்றோம். ஆவியே உம்மை ஆராதிக்கின்றோம். வாழ்வை உமக்கே அளிக்கின்றோம். உம்மை அன்பு செய்கின்றோம். கடவுளே, உங்க அன்பை எப்படி சொல்ல? அன்பால் சொந்தமான என் தெய்வமே, உந்தன் உறவு எனக்கு வாழ்வின் உறுதி. உயிரின் பயணம் அதனில் தொடரும். உயிரை இயக்கிடவா, உறவை வளர்த்திடவா, அன்பால் சொந்தமான என் தெய்வமே. பொறித்து நினைவில் நிறுத்தி கடமை உணர்த்தும் நேயமும், கண்ணின் மணியாய் உன்னுள் வைத்து கனிவாய் காக்கும் உன் கருணையும், கண்ணின் மணியாய் உன்னுள் வைத்து கனிவாய் காக்கும் உன் கருணையும், அன்பால் சொந்தமான என் தெய்வமே, உந்தன் உறவு எனக்கு வாழ்வின் உறுதி. உயிரின் பயணம் அதனில் தொடரும். உயிரை இயக்கிடவா, உறவை வளர்த்திடவா,
நெஞ்சில் சுமக்கும் என்றும் அன்புடை தாய் மனம். என்னை உனதாய் நெஞ்சில் சுமக்கும் என்றும் அன்புடை தாய் மனம். எல்லோர் வாழ்விலும் எல்லாமாகிய எளியன் பவுல் போல் வாழ்ந்திட, எளியன் பவுல் போல் வாழ்ந்திட. சொல்லத் தெரியா அன்பால் சொந்தமான என் தெய்வமே. சொல்லத் தெரியா அன்பால் சொந்தமான என் தெய்வமே. உந்தன் உறவு எனக்கு வாழ்வின் உறுதி, உயிரின் பயணம் அதனில் தொடரும், உயிரை இயக்கிடவா உறவை வளர்த்திடவா, உயிரை இயக்கிடவா, உன் உறவை வளர்த்திடவா இறைவா. சொல்லத் தெரியா அன்பால் சொந்தமான என் தெய்வமே. மார்க் எழுதிய நற்செய்தி அலகு 16 இறை சொற்றொடர்கள் 15 முதல் 18 வரையிலானவைகள். அக்காலத்தில் இயேசு 12 தோன்றி கூறியது, உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுவோர் மீட்பு பெறுவர், நம்பிக்கையற்றவரோ தண்டனை தீர்ப்பு பெறுவர். நம்பிக்கை கொண்டோர் பின்வரும் அருமடையாளங்களை செய்வர். அவர்கள் என் பெயரால் பேய்களை ஓட்டுவர், புதிய மொழிகளை பேசுவர், பாம்புகளை தம் கையால் பிடிப்பர், கொல்லும் நஞ்சை குடித்தாலும் அது அவர்களுக்கு தீங்கு இழைக்காது. அவர்கள் உடல்நலமற்றோர் மீது கைகளை வைக்க அவர்கள் குணமடைவார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமுள்ள சகோதரிகளே, சகோதரர்களே, பவுலின் மனமாற்ற நிகழ்வை இன்று நாம் திருச்சபையிலே கொண்டாடுகிறோம். மனமாற்றம் பெறுகிற யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பல காரியங்களை, சாதனைகளை ஆற்றுகின்றவர்கள் மனநிலையில் மாற்றம் கொண்டவர்களாக இருப்பார்கள். அடிப்படையில் மனநிலை மாற்றங்கள் தான் பல ஏற்றங்களை வாழ்க்கையிலே கொண்டு வரும். இல்லை என்றால் தோற்றம் இருக்கும், ஆனால் ஏமாற்றமும் சேர்ந்து இருக்கும். இன்று நாம் புனித பவுலின் மனமாற்ற விழாவை கொண்டாடுகிறோம். அவரது மனமாற்ற நிகழ்வு திருத்தூதர் பணிகள் நூலில் 3 இடங்களில் தரப்பட்டிருக்கிறது என்று பார்க்கிறோம். இதனுடைய முக்கியத்துவம் என்ன என்பதை நாம் உணர்ந்தால் நன்றாக இருக்கும். இந்நிகழ்வை பவுலின் மனமாற்றம் என்பதோடு அவரது அழைப்பு என்றும் கூறலாம். திருத்தூதர் பணிகள் நூலில் 2 இடங்களிலே சவுல் அழைப்பு பெறல், பவுல் தம் அழைப்பு பற்றி கூறுதல் என தலைப்பிடப்பட்டிருப்பதும் நம் கவனத்தை ஈர்க்கிறது. பவுலை இறைவன் மனமாற்றிய போது அவரது தமது திருப்பணிக்காக அழைத்தார் என்று சொல்லப்படுகிறது. எனவே ஒவ்வொரு மனமாற்றமும் ஒரு அழைப்பே என கொள்ளலாம். நாம் மனம் திரும்பும் போது நமது வாழ்வு மாறுபடுவது மட்டுமல்லாது பிறரது வாழ்வையும் மாற்ற வேண்டிய கடமை நம்மேல் சுமத்தப்படுகிறது. எனவே நாம் நமது தீய வழிகள், பழக்கங்களை விட்டு விலகினால் மட்டும் போதாது, நமது மனமாற்ற அனுபவத்தை கொண்டு பிறரையும் மனமாற்றத்திற்கு அழைக்க வேண்டும் என்பதே இந்த விழா நமக்கு தருகிற முக்கியமான ஒரு பாடமாக இருக்கிறது. நமது வாழ்வு முறை மாறணும், நாமும் திருத்துதர்களாகவும் வர வேண்டிய சூழல். பவுலுடைய மனமாற்றத்தை நாம் கொண்டாடுகின்ற வேளையிலே இது ஒரு வரலாற்று மாற்றமாக நான் பார்க்கிறேன். சிறியதோ பெரியதோ எல்லா மனமாற்றத்திலும் இறைவன் தான் அதை தொடங்கி வைக்கிறார். ஆகவே அவரே அதை முடித்தும் வைப்பார். மனமாற்றம் என்பது அறிவு சார்ந்ததல்ல, கொள்கை சார்ந்ததல்ல, கோட்பாடுகளில் மாற்றம் அல்ல, உடையில் உணவில் உள்ள மாற்றம் அல்ல, இயேசுவோடு உண்டான தனிப்பட்ட நெருக்கமான உறவில் விளைந்த ஒன்று. இது ஒரு நாளில் நடைபெறக்கூடியதல்ல, இது ஒரு தொடர் நிகழ்வு. இதிலே சவால்களும் உண்டு, சங்கடங்கள் இருக்காது, கடினமாக இருக்கும், எளிதானதாக இருக்காது. மகிழ்ச்சி பிறக்கும், வளர்ச்சி பிறக்கும். இந்த மனமாற்றத்தினாலே மாற்றம் நம்மிலே பல வகை மாற்றங்களை கொண்டு வரும். பிறருடைய வாழ்க்கையிலும் நமது மாற்றங்களை ஏற்படுத்தும். மனநிலை மட்டும் மாறாமல் ஆலய கோபுரங்களையும் குருசடிகளையும்
கோபுரங்களையும் கட்டுவதிலே மாற்றங்களை ஏற்படுத்துவதிலே அர்த்தமே இல்லை என்பதுதான் என்னுடைய பார்வை. இயேசுவோடு உண்டான அந்த தனிப்பட்ட நெருக்கம் நம்முடைய செயல்பாடுகளிலே, வாழ்க்கை முறையிலே வெளிப்படுத்தப்பட வேண்டும். இந்த உறவை மறக்க முடியாது. அதன் கவர்ச்சி எந்த ஈர்ப்பையும் விட மிகவும் சக்தி வாய்ந்தது. அப்படித்தான் பவுலடியார் மாட்டிக்கொண்டார். இத்தகைய மனமாற்றம் யாருக்கும் எப்பொழுதும் எந்த நேரத்திலும் ஏற்படலாம். அதற்கான தகுதி, நேரம், காலமில்லை, சந்தர்ப்ப சூழல் அவசியமில்லை, அந்தஸ்து, அறிவு முக்கியமில்லை. அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசுவின் உறவில் நாம் மகிழ்ந்து வாழவும் பிறரை வாழ்விக்கவும் நம்மையும் எதிர்பாராத வேளையில் இயேசு அழைக்கலாம். வரலாற்றை நாமும் மாற்ற முடியும் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து வேண்டுவோம். ஆமேன். மன்றாடுவோமாக. ஆண்டவராகிய இயேசுவே, பவுலடியாரின் மனமாற்றத்திற்காக உம்மை நாங்கள் போற்றுகிறோம். அவராலே தான் திருச்சபை எங்கும் பரவி கத்தோலிக்க திருச்சபையானது. நன்றி இயேசுவே. நாங்களும் பவுலை போல மனமாற்றம் பெறவும் பிறருக்கு முடிந்தவரை நற்செய்தி அறிவிக்கவும் பிறருடைய வாழ்க்கைகளையும் மாற்றத்தையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்த எங்களுக்கு ஆற்றலை தாரும். ஆமேன். விரும்புகிறேன் நீயும் குணமாகு, அஞ்சாதே நான் என்றும் உன்னோடு. விரும்புகிறேன் நீயும் குணமாகு, அஞ்சாதே நான் என்றும் உன்னோடு. அலையலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. அலையலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. கடும் காய்ச்சலால் அவதியுற்றோம் தெய்வமே, உடல் வலியால் நொந்து போனோம் தெய்வமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே, கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. அலையலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. உள்ளம் நிறைவை இழந்து நின்றோம் தெய்வமே, குழந்தையின்றி நிலை குலைந்தோம் தெய்வமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே, கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. அலையலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. குடிபோதையில் பேதையானும் தெய்வமே, குடும்ப மகிழ்வை குலைத்து விட்டோம் தெய்வமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே, கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. அலையலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே.
நலமிழந்தோம் தெய்வமே, தொற்று நோயால் நிம்மதி இழந்தோம் தெய்வமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே, கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. அலை அலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. அலை அலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைவருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம்.
அன்புருவாயமில் வாரும் குழந்தை இயேசுவே, அற்புதங்கள் கோடி புரியும் புனித செல்வமே. அன்புருவாயமில் வாரும் குழந்தை இயேசுவே, அற்புதங்கள் கோடி புரியும் புனித செல்வமே. அபயம் தேடி உமது பாதம் ஓடி வந்தோமே, அருளை உபயமாக வழங்க வேண்டி நின்றோமே. அன்புருவாயமில் வாரும் குழந்தை இயேசுவே, அற்புதங்கள் கோடி புரியும் புனித செல்வமே. நீங்காத கவலைகள் நிழலாக தொடரவே, நிம்மதியோ புதிதானது, நினைவோடு பயங்களும் நெருப்பாக வருத்தவே, நிகழ்காலம் எதிரானது. நீர் எங்கள் நெஞ்சத்தின் நல் நம்பிக்கை, நீர்தாமே என்றென்றும் எங்கள் துணை. அன்புருவாயமில் வாரும் குழந்தை இயேசுவே, அற்புதங்கள் கோடி புரியும் புனித செல்வமே. உறவென்று வாழ்பவர், உடன் வாழ வந்தவர், உதறிடவே உயிர் வாடுது. உண்மையா பொய்மையா உளமறியா தவிப்பிலே, உலகமே வியப்பானது. உதவிடும் அருள் எம் வழி, உயிர் தரும் மொழி எம் மொழி. அன்புருவாயமில் வாரும் குழந்தை இயேசுவே, அற்புதங்கள் கோடி புரியும் புனித செல்வமே. அன்புருவாயமில் வாரும் குழந்தை இயேசுவே, அற்புதங்கள் கோடி புரியும் புனித செல்வமே. அபயம் தேடி உமது பாதம் ஓடி வந்தோமே, அருளை உபயமாக வழங்க வேண்டி நின்றோமே. அன்புருவாயமில் வாரும் குழந்தை இயேசுவே, அற்புதங்கள் கோடி புரியும் புனித செல்வமே.
மெய்யான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.